ஹாய் ஹலோ எவ்ரிஒன். டுடே விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு சிறப்பான சம்பவம் இருக்கு, மிஸ் Today in பண்ணாதீங்க. our little vlog, I wanted to showcase these stunning gold necklaces we have here in the shop. டுடே விலாக் பார்க்கலாமா? டுடே எழுந்தாச்சு, பால் காசியாச்சு, பசங்களுக்கு ஊத்தி கொடுக்கணும். அப்புறம் இட்லி மாவு கரைச்சி இட்லியும் ஊத்திட்டேன். இட்லி வந்துட்டு இருக்கு. இட்லியும் அப்புறம் நிறுத்தியாச்சு. அப்புறம் சட்னிக்கு ஒச்சக்கல்ல தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒச்சக்கல்ல பச்சை மிளகா புளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் இல்ல. அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கவுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாணி தெளிச்சு கோலம் வச்சுட்டேன். கோலம் வச்சுட்டு துணி வாஷ் பண்றதுக்கு துணியும் ஊற வச்சுட்டேன். சாணி தெளிச்ச உடனே துணி ஊற வச்சுட்டு தான் அப்புறமா எல்லா வேலையும் செய்வேனே. அதுக்கப்புறமா வந்து வீட்டு உள்ள போனேன். சரி பசங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு போனா இங்க ஷாக்கிங் வரலையா? டிவி வரல. அவனே சொல்றான் பாருங்க. அப்புறமா சட்னி ரெடி ஆயிடுச்சு, இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வீடு வாஷ் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையாச்சுன்ட்டு வீடு துடைக்க ரெடி பண்ணிட்டு தண்ணியில வந்து நான் எப்பவுமே மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து லைசால், அதுக்கப்புறம் பெனாயிலு இதெல்லாம் வந்து ஊத்தி ரெடி பண்ணுவேன். என் பையன் வேற குறுக்குல வந்துட்டே இருக்கான் பாருங்க. இதெல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவன் கை வச்சிருவானோ, பக்கத்துல அவங்க தாத்தா ஆயா வீட்டுக்கு போனாலும் போக மாட்டான். சோ அதனால அப்புறமா அவன் பக்கத்துலயே இருந்தான். நான் போற கேப்ல இது வேற ஒரு சிறப்பான சம்பவம். மாப்பு எடுத்துட்டு உள்ள போறது பெட்ரூம்ல போனேன். மாப்போட அந்த துணி வந்து கழண்டு வந்துச்சு. நீட்டா துடைக்கவே வாட்ட வரல. அதுக்கப்புறம் தொடச்சு முடிச்சினேன். வீட்டை ஒரு வழியா தொடச்சு முடிச்சாச்சு. தொடச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் பையன், சின்ன பையன் காலான வந்துட்டே இருந்தான். அதோட வந்து துணியும் துவைச்சுட்டேன். துணி துவைச்சு வாஷ் பண்ணி மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு காய வச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரு காஃபி வேணுமா, அந்த டைம்ல போயிட்டு காஃபி வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னாருன்ட்டு சரி பால் ஊற்றி கொஞ்சம் தான் போட்டு தருவேன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிளாஸ் போட்டேன். போட்டுட்டு எடுத்துட்டு போய் குடுக்கலான்ட்டு பார்த்தேன். சரி நல்லா ஆத்தி கொடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் காப்பி நல்லா நான் ஆத்திட்டே இருந்தேன். ஆத்திட்டே இருக்கும்போது அப்புறமா நான் சிறப்பான சம்பவம் சொன்னல, அதை சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா? அப்பதான் வந்து தெரியும் அந்த சிறப்பான சம்பவம் என்னன்னு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஊட்டலான்னு போயிட்டேன். அவரு வந்து டிவி வரலன்னு ஒரே தொல்லை. அதுக்கப்புறமா வந்து டிவி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இல்லை போன்ல. அதோட எங்க வீட்டுக்கார யார்கிட்டயும் வாங்கி கடன் வாங்கி சொன்னாரு, கொடுத்தாரு அக்கௌண்ட்ல. அதுக்கப்புறமா ரீசார்ஜ் போட்டு விட்டேன். சிறப்பான சம்பவம் என்னவென்றால் டிவி வராதுதான். என் பையனுக்கு மோட்டு பத்தில் தான் ரொம்ப பிடிக்கும். அது போட்டாதான் வீட்டிலேயே இருப்பான், இல்லைன்னா வெளியே போய் மண்ணுல எல்லாம் விளையாடுவான். சிறப்பான சம்பவம் என்னவென்றால் டிவில ரீசார்ஜ் காலியில அவனுக்கு அது டென்ஷன். அதுதான் சிறப்பான சம்பவம். அடுத்தது வந்து பொட்டு அடிச்சேன் பால்வாடி கலப்புறதுக்கு. குளிச்சுட்டு வந்து குளிக்கல, மூஞ்சி மட்டும் வாஷ் பண்ணிட்டான். பொட்டு வச்சுட்டேன். அவருக்கு வந்து அவர் சொல்ற இடத்தெல்லாம் பொட்டு வைக்கணும், அப்பதான் அவர் வந்து கிளம்புவாரு, இல்லைன்னா கிளம்ப மாட்டாரு. அதோட பொட்டு வச்சுட்டு இருந்தேன். டிவி வரல பாத்தீங்களா? அந்த சிறப்பான சம்பவம். ஏன்னா டிவி இல்லைன்னா அனிருத்துக்கு அன்னைக்கு பொழுதே விடியாது. சோ அதனால அவனுக்கு வந்து மோட்டு பண்ணுங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் டெய்லி தொடர்ந்து வீடியோ போட முடியும். பாய்.